நிறைய பேர் பூநூல் போட்டுன்னு இருப்பாங்க. 3 நூல் போடுவாங்க, 5 நூல் போடுவாங்க. 3 நூல்னா முப்பொருள், 5 நூல்னா பஞ்சபூதம், 8 நூல் போடுவாங்க, அட்டாங்க யோகம். இப்படி 3 விதமாக அதை போடுவாங்க ஆணி ஆவட்டத்துக்கு. இந்த 3 நூலும் உடம்புல போட்டு இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் ஆணி ஆவட்டம் வர்றதுக்குள்ளே அது அழுக்கு சேர்ந்து தண்ணி ஊறி அருந்து போடும். ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு வேறு பூநூலை போட்டுக்கலாம் அருந்து போனால். ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அருந்தால் போட முடியுமா? அதனால் சொல்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் களைபடும் கால நூல் கழிந்திடும். பருத்தி நூலை நல்லா முறுக்கி விட்டுக்கிறத விட உன் உடலில் இருக்கிற துருத்தி நூல், துருத்தின்னா உடம்பு, இந்த துருத்தி நூலை நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கிடும். பிறந்து இங்கே இறக்காமல் பிறவியை தடுக்கும், நிம்மதியான வாழ்வும் கிடைக்கும் அப்படின்றோம். அதனால் சொல்கிறான், பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேல், கருத்தில் நூல் களப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாயம் அஞ்செழுத்து. அந்த துருத்தி நூலை நீ முறுக்கி விட்டதால் உன்னை காப்பாற்றக்கூடிய காவல் இருக்குண்டா, அது இந்த பருத்தி நூல் இருக்காதுறான்னா. அப்போ துருத்தி நூலுன்னா நம்ம 2 மூச்சு. இதை நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா உங்களுடைய துன்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஏன்னா மனம்ன்றதே காற்று, உயிர்னா வெறும் காற்று. அந்த காற்றோட ஐம்புலனுடைய எண்ணங்கள் போய் சேரும்போது அதுக்கு மனம்னு ஒரு பேர். அப்போ இந்த எண்ணங்கள் எதுவாக இருக்கணும், உன்னை காப்பாற்றக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும், உன்னை அழிக்கக்கூடிய எண்ணங்களாக நீ உபயோகப்படுத்திக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தால் எல்லாரும் துன்பத்திலிருந்து வெளியே வரலாம்.